குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு சொன்னால் டிரான்ஸ்பிளான்டிங் செய்கிறது எப்படின்னு சொல்லி. இது என்னென்னு சொன்னால் இது நாற்று மேடையிலிருந்து எடுக்கப்பட்ட தாவரத்தை நாட்டிட்டு அதுக்கு நிழல் குத்துறோம். அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் மாற்றப்படும் போது அதில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் மற்றது சன்லைட்டால் பாதிக்கப்பட்டுரும் அந்த பிளான்ட் அதனால் நாட்டின உடனே அதுக்கு ஷேட் குத்துவோம். அதுதான் இது. எங்களோட வீட்டை மாமரம் இருக்கிறதால நாங்கள் எங்களோட வீட்டில் அந்த பக்கத்துலேயே எடுத்து மாங்கொத்து அதை அப்படியோ ஷேடுக்கு வைக்கிறோம். ஒரு பிளான்ட்டை டிரான்ஸ்பிளான்டிங் செய்யக்கூட்டால ஒரு பிளான்ட்டில் சொல்ல போனப்போ தக்காளி கத்தரி என்னெல்லாம் பார்க்கும்போது 30 நாள் கழித்து தான் டிரான்ஸ்பிளான்டிங் செய்வாங்க. அதுலேயும் ஹெல்த்தியான நாற்றுக்களை எடுத்து தான் டிரான்ஸ்பிளான்டிங் செய்யணும். இது போஞ்சி. இதில் எடுக்கப்பட்டிருக்கிற கம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்கம்பு காய வச்சது தானே அது. அதில் இருக்கிற சருகுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் பேக்கும் வேஸ்ட் ஆகாமல் இதெல்லாம் எடுத்து மண் நிரப்பப்பட்டு செய்யப்பட்ட பேக்குகள் தான் இது. பாருங்கள், மேலே நின்று மேலே பக்கத்துலேயே மாமரம் இருக்கிறதால ஈஸியான முறையில் நம்ம இந்த இலைகளை பெற்றுக்கொள்கிறோம். கன்றுகளை ஷேட் குத்துறதுக்காக இவ்வளோ பெரிய பேக் மண் நிரப்பி மாடி தோட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வர்றது சின்ன விஷயம் இல்லை. இப்போ இந்த பேக் நிரப்புகிற முறையும் நான் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் எப்படி பேக் நிரப்புறேன்னு என்ன செய்கிறேன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. எதுவும் சுலபம் இல்லை. கஷ்டப்பட்டு செய்தோம்னு சொன்னாலும் இஷ்டப்பட்டு செய்யும்போது அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. அதனால் இதிலேருந்து ஃபஸ்ட்டு விளைச்சல் நம்ம எடுக்கும்போது அதில் கிடைக்கிற இன்பமே நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வரும். நம்ம கஷ்டப்பட்டோமே என்ற கவலையே இல்லாமல் இன்னும் மீண்டும் மீண்டும் ஒரு பயிரை நம்ம செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தை இது தூண்டிவிடும்.